மனசை சுண்டிய தெரியாது, அங்க இருந்தா நல்லா தெரியும். போங்க, எந்திரிச்சு வீட்டில் உட்காந்து நாடாம பாருங்க போங்க. ஏதோ காரணம் கெட்டது யாரண்டு பார்ப்போம். இந்த ஒரு பாம்பு இந்த படுத்துருச்சு, ஒரு பாம்பு தண்ணி பாம்பு போயிடுச்சு, ஒரு பாம்பு தூக்கி கொண்டு பாடி அங்கே போட்டாச்சா. வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். காணம் எப்படி காணம்? மனுஷே அழிவது பெண்ணாலே, சாவது பெண்ணாலே, மனுஷே வாழ்வது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே. தெற்கு மதுரையில் கற்பு சூடர் விட்டு வெந்ததும் பெண்ணாலே, அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜி ஆனது பெண்ணாலே, விளையாட்டு சிவாஜி ஆனது பெண்ணாலே, நில்லென்று சொன்னதும் சொல்லென்ற சூரியன் நின்றது பெண்ணாலே, அந்த தாலி கயிறுக்கு பாச கயிறு போட்டது பெண்ணாலே, இந்தியா தங்கப்பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, இந்தியா தங்கப்பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, அந்த வழி இந்த மகள் அரசாக வந்தாலே, ஆவது பெண்ணாலே, மனுஷே அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே. நட்டதும் பெண்ணாலே, அட இந்திரன் சந்திர ரெண்டு பயலுக கெட்டதும் பெண்ணாலே, அட இந்திரன் சந்திர ரெண்டு பயலுகளும் கெட்டது பெண்ணாலே, கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை தாஜ்மஹால், கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை தாஜ்மஹால் வந்தது பெண்ணாலே, அந்த ரோமாபுரி என்று ரத்த குலமானது பெண்ணாலே, நல்லது கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, நல்லது கெட்டது எங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, கை நீட்ட மறுத்த புள்ள கவுத்தார முன்னாலே, ஆவதும் பெண்ணாலே, மனுஷே அழிவதும் பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வதும் பெண்ணாலே. இந்த பாடலை பாராட்டி அண்ணன் மறைந்த மாமேதை முத்தப்பா நினைவாக பெயர் சொல்லாத அண்ணன் அவர்கள் இங்கு நாரதா நடித்த கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுகிறார். முதலே கொடுத்துட்டாங்க. முதல் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப இந்த பாடல்ல தான் உலகத்தினுடைய தத்துவமே அடங்கி போச்சு. ஆமா, ஆவது பெண்ணாலே, பெரிய ஒரு
எஸ்பிபி பாடி புலந்து கட்டுறாரு. யா என்னைய பார்த்தே எஸ்பிபி செத்தது. நம்ம மாதிரி ஒருத்தர் நல்லா பாடுறாள் வந்துட்டானே அப்படின்னு அவரு திடீர்னு அட்டாக்கில் செத்தது. இருடா ஏதாவது கதை சொல்ல. ஒரு ஆம்பளை தலை நிமிந்து வாழ்றதுக்கும் தலை குனிஞ்சு வாழ்றதுக்கும் பெண்ணு தான் காரணம். அந்த அம்மா நினைச்சுச்சுன்னா நீ தலை நிமிந்து இப்படி காலரை தூக்கி விட்டு நடக்கலாம். ஆமா, அதே அம்மா நினைச்சுச்சுன்னா குனிஞ்சதே நிமிராமத்தே நடக்கணும். அது உண்மை தானே. பாருங்களேன், நான் என்ன ஒவ்வொரு பெண்ணு தாங்க எல்லாமே. இந்த பாடல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வரைக்கும் ஒன்று இருக்கு. உண்மை. அது எப்படி? பஞ்சபாண்டவர்கள் பகையை வென்று கொடி நட்டது முன்னால நீ பாஞ்சாலிங்கிற ஒரு பெண்ணு. ஆமா, அவங்களுக்கு வந்து 5 புருஷன். சரி பேசுங்க. தெரியல, நீங்க பேசுங்க. ஒரு விஷயம் பேசுறீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் பேசுறீங்க, அதனால பேசு. பாஞ்சாலிங்கிற பெண்ணு அன்னைக்கு தலை முடிய இப்படி அவுத்து விட்டு என்னைக்கு இவங்களை பூரா கொல்றியோ அன்னைக்கு தாண்டா என் கூந்தலை முடிவேன்னு சொன்னா. சரி, பாரத போர் வந்துச்சு. எதுக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை மசுரை அவுத்து விட்டதுக்கு. அன்னைக்கு அந்த அம்மா பேசாம அவுக்காம இருந்திருந்தா பாரத அவுக்காம இருந்துச்சுன்னா அவங்க 5 பேரும் இது பண்ணி இருக்க மாட்டாங்க. பாரத போர்னு ஒன்று வந்திருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க, ராவணேஸ்வரன் 10 தலையிலும் பித்தம் கொண்டு மனம் கெட்டதும் பெண்ணாலே. ஆமா, ஒரு மனுஷன் வந்துட்டாரு, இது ரொம்ப அழகியா இருக்கே, இதை கைப்பற்ற முடியலையே. அன்னைக்கு அந்த பெண்ணு மேல ஆசை வைக்கலைனா நல்லா ராவண மாதிரி ஒரு வீரனை ராமனால அழிக்க முடியுமா? முடியாதுல. இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கினது பெண்ணாலதான். யாரால? அது யாரு சொல்லு, யாருன்னு சொல்லு. நம்ம டீ கடை அமுதானே. இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த பாடல் வந்த காலத்துல இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்ல வாங்கி கொடுத்தது யாரு? கல்பனா சாவ்லா. ஆடாண்ணா, கல்பனா சாவ்லா எங்கடா ஒலிம்பிக்ல போய் கலந்துக்குச்சு? அது விண்வெளி வீராங்கனை. அங்க இருந்துட்டு இங்க வந்தாங்க. அப்ப நீங்க இல்ல, ஊருக்கு போயிட்டீங்க. சரி, இதெல்லாம் நல்ல கருத்தா சொன்னில்ல. இந்திரன் சந்திரன் 2 வயலுக கெட்டது முன்னால நினைய. அவ இந்திரன் சந்திரன் என்ன செஞ்சான்னு 2 வயலு தண்ணியை போட்டு ஆடினால. யார் அப்பனே? என் மயனுக்கு அப்பேன். நீ யார் அப்பனே? அதைத்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் மயனுக்கு அப்பேன்னு. என்ன அருளனை என்ன இருந்தாலும் வந்து ஏட்டி இப்படியா பேசிட்டே இருக்கேன். நம்ம பேச நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன். நாடகம் ஓ நாடகம் நினைப்பா? யார் நாடகம் இருக்கட்டும், யார் நாடகம் கேட்ட கேள்விக்கு தானே பதில். ஆமா, கரெக்டா பேசுறப்ப. நான் என்ன கேட்கிறேன், அந்த என்ன யார் அப்பனேன்னு கேட்டீங்க, என் மயனுக்கு அப்பேன் அப்படின்னு சொல்லி நீ சாப்பிடுப்பா. அதில் ஒரு பொட்டனை இம்புட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க, மிச்சர் ஒன்னே ஒன்று கொண்டாந்து விடுறான். இங்க வாங்க. அப்ப உங்க பிள்ளைக்கு நீங்க அப்ப ஆமா விவரமா பேசுறீங்க. அப்புறம் விவரமா பேசத்தானே வந்திருக்கான். உங்க பிள்ளைக்கு நீங்க அப்பங்கிறீங்கல்ல, உன் பிள்ளைய பெத்தது யாரு? அவங்கதான் என் முன்னாடி எங்க ஓனர் அம்மா. அப்படி சொல்லுங்க. அவங்க தானே ஓனர். இப்ப பிள்ளை பெத்தது கிளம்புங்க. பிள்ளை பெத்தது யாரு? என் மனைவி. அப்ப நீ பிள்ளை பெக்கல? அவங்க பெத்தாங்க. நான் போய் அவங்களுக்கு போய் டீ பலரை வாங்கி வந்து கொடுத்தேன். நான் கேள்வியை மட்டும் புரிஞ்சுட்டு தம்பி, ஏட்டி இப்படியா பேசுனா சப்புன்னு இருக்கு. ஏட்டிக்கு புட்டியா நான் பேசுறேன். பிள்ளை பெத்தது யாரு? என் மனைவி. உன்னால பக்க முடிஞ்சா? நான் எப்படியா பக்க முடியும்? அப்படி சொல்ற, உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியும் உன்னால பிள்ளை வைக்க முடியாதுன்னு. அலனியனே டீ கொண்டு வரேன். உன் பொண்டாடி பண்ண பிள்ளை எப்படி ஓம் பிள்ளைன்ற? ஏங்க நாங்க தான் கல்யாணம் பண்ணோம், அப்புறம் வந்து அண்ணே நீங்க போங்கண்ணா, உள்ள போலாம். போய் அங்கிட்டு போய் கலட மைக்கில் தான் கேட்க மாட்டேன். டீ கொண்டு வா, நாங்க பேசியதே டீ கொண்டு வா, முறுக்கு கொண்டு வா. எங்களை பார்க்கல கிறுக்கு மாத்திருந்தா நல்லா பேசிக்கிறேன். முறுக்குன்னு சொல்லி எனக்கு அந்த முறுக்கு பாக்கெட்டியாக வந்துருச்சு. நானும் திண்ணி முண்டை போய என்ன பேசணும்னே தெரியலடா. தாயா இருந்தாலும் பிள்ளை யாருனாலும் குழப்பி விட்டானே, வேற டைலாக் போயிட்டாரடா. தாயானாலும் பிள்ளையா இருந்தாலும் தண்ணியை போட்டு தூங்கணும். நீ ஏன்டா தீ பிள்ளையா பழமொழியை மாத்திக்கிற? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வகுறு வேற. ஆமா, உனக்கு பசிக்குதுன்னு உன் முண்டாட்டி போய் சோறுதுன்னா பசி நிக்குமா? அது எப்படி பசி? இது யாரு? யாரு வருது? எங்க அண்ணன். என்ன சண்டியர் மாதிரியே வரும்போது எங்க டீம் லீடரே வருது. இல்ல நீங்க 2 பேரும் என்ன நினைப்புல வரீங்க? நாடகத்துக்கு வந்திருக்கீங்க இல்ல குடும்பத்துல அண்ணே புள்ள வைக்க வழியிலங்கிறாரு. என்ன பேச்சு பேசுறீங்க? அவன் பிள்ளை அப்புறம் அவன் பிள்ளைன்னு சொல்லாம ஊரான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இங்க வாயா நீ. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அவர் பிள்ளை நீங்க நிரூபிக்கணும். இவர் தான் பிள்ளை பத்தாருங்கிறத நீங்க தான் நிரூபிக்கணும். இப்ப நான் கேட்டேன், பிள்ளை பத்தது யாருன்னு கேட்டேன். பிள்ளை பத்தது அவன் பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பேன். அப்ப இவன் அதான் நான் கேட்கிறேன். அதானே சொன்னேன். அப்ப இந்த ஆள் பிள்ளை வைக்க முடியாதா? இதெல்லாம் உங்களுக்கு சும்மா அம்பா பேசாதீங்க. அவன் போய் ஆம்பளை பிள்ளை பெற முடியுமா? என்னையா நீ முட்டாத்தனமா பேசிக்கிருக்க? பிள்ளை வத்தாத்தாயா அவனுக்கு பேர் ஆம்பளை. அப்புறம் ஆம்பளையார் பிள்ளை வைக்க முடியுமான்னு கேட்கிறேன். பேசிக்கிட்டு வெளியே போயிட்டு வந்துருக்கேன். டேய்
புள்ள பெத்தது எப்படின்னே முதல்ல தெரியும். யாருக்கு? சரி விடியா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா. உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய ஒத்துழைப்பாலும் ஆமா ஒரு குழந்தை பிறந்துச்சு. கல்யாணம் குழந்தை வந்துச்சு. ஏய் என்ன ஒண்ணே கொடுத்துட்டு வந்தாலும் போறாரு. வாணே கல்யாணம் பண்ணியா? ஆமா. அன்னைக்கு இரவு என்ன இரவு? முதல் இரவு. யார் யாருக்கு நடக்கும் கல்யாணம் என்ன முதல் யார் யார் பக்கத்து வீட்டுக்காரங்க நடக்கும். தாலி கட்டினா தாலி வாங்கினா அட கோவிக்காம சொல்லுங்க. எனக்கு அதுல அப்புறம் யாராருக்கு நடக்கும்டா? இல்ல, எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல. நான் சன்னியாசி. ஐயா நீங்க சன்னியாசியா இருங்க, நீங்க சும்மா கஞ்சா வியாபாரியோட இருங்க. டேய் ஐயா உட்கார்ந்திருக்க, பேசாம இரு. கஞ்சா வியாபாரியா? கல்யாணம் யாராருக்கு நடந்தது? தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கணும். அவங்களுக்கு தான் முதல் இரவு. நடுவடிக்கிறேன். இல்ல நீ சும்மா சொல்ல. தாலி கட்டியவருக்கும் தாலியை வாங்கியவருக்கும் நடக்கும் இரவு முதல் இரவுங்கிறியே. ஆமா. அப்ப முதல் இரவு வரைக்கும் 4 பேர் இருந்தீங்களா? தாலி வேறா? எப்படி? என்ன சொன்ன? தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினது முதல் இரவு. தாலி கட்டினது யாரு? அந்த தாலி வாங்கினது யாரு? எங்க அந்த ஓனர் அம்மா. ஏண்டா நீ உன் பொண்டாட்டி சொல்ல மாட்டியா? பொண்டாட்டி சொன்னா அடிச்சு போட்டுருவாளுங்க. ஆக மொத்தம் 2 பேர்னு உன் கணக்கு. நேத்துல இப்ப ஏன் கணக்கு எப்படி 4 பேர்னு கேளுங்களே. தாலியை நீ கட்டின எத்தனை முடிச்சு போட்ட முன்னாடி கழுத்துல? ஒரு முடிச்சு. நீ போட்டது 1. ஆமா 3 முடிச்சு போடுறேன். 2வது முடிச்சு போட்டது யாரு? எங்க அக்கா. 3வது முடிச்சு போட்டது யாரு? என் தங்கச்சி. முதல் இரவு யார் யாருக்கு நடக்கும்? நான் கேட்கறது முதல் இரவா முட்டை கொச்சி சமைக்கிறதா? நீ தாண்டா முட்டா பையில சொன்ன தாலியை கட்டி பேஞ்சுக்கு சொன்னா தம்பி உட்காந்து பாருங்க. முதல்ல யாராருக்கு நடந்தது தெரியுமா? இவன் பொண்டாட்டி எங்க அக்கா ஊர்ல ஒரு பொம்பளை மைச்சட்டுக்காரரு சமயக்காரரு. ஐயா நங்கம்பட்டிக்கு சமையல் வேலைக்கு வரல நம்ம. அப்புறம் அவர் கேக்குறாரு யாராருக்கு நடந்ததுன்னா என்ன சரியா ஏதோ இந்த உதவி பண்ணிருக்கேன். புள்ள வைக்கிற உதவி பண்ணியா? நடந்து குழந்தை பிறந்துருச்சு. எங்கடோ நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப நாள் வீட்டுல இருந்தேன். சரி புள்ள பிறந்துருச்சு. ஆமா. பொண்டாட்டி உன் பொண்டாட்டி. அதனால புள்ள யார் புள்ள? ஏன் புள்ள? நீ போய் ஒரு மாங்கன்னு வைக்கிற. ஆமா. கண்ணு சின்னதா இருக்கு. ஆமா. மாங்கன்ன பெருசாக்கணுமா என்ன பண்ணணும்? மாங்கன்ற பெருசாக்கணும்னா தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறா கண்ணு என்ன ஆயிரும்? பெருசாயிரும். மரமாயிரும். மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? பூ. பூ வரும். பூ வருமா? எடுத்தது பூ எடுத்ததும் பூ வருமா? முதல்ல முட்டு வரும். முட்டை எப்பறா வரும்? முட்டை முதல்ல இலை வரும். இலை வரும். இலை வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? நாங்க இங்க வந்தது தவறா? இப்படி அரும்பாகி முட்டாகி பூவாகி அரும்பு வரும். அந்த பாட்டுல சொல்லிருக்காங்க பாத்தியா? அந்த பாட்டை கேட்கலண்ணா. அப்ப முதல்ல என்ன வரும்? அரும்பு. அடுத்து முட்டு. முட்டு இல்லடா மொட்டு. ஏய் மொட்டுடா. மொட்டா? எதுல போய் முட்டுறது? சரி. அரும்பாகி மொட்டாகி பூவாய் பாட்டு பாடு. பாட்டு பாடு. பூவு. பூவு. பூல இருந்து காய். ஏய் பூவுல இருந்து பிஞ்சு. அப்படி சொல்லு. பிஞ்சுல இருந்து காய். காயில இருந்து பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? அந்த யார் பழம்? ஏன் பழம்னா செருப்புலயே அடிப்பாங்க. நீ வச்சது யாரு? அந்த அப்ப ஓ பழம் சொல்லு. ஏன் பழம்னா உன்னே அடிப்பாங்கடா. எதுக்குடா அடிக்கிறாங்க? நம்ம வச்சதாடா. யாரியா? பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டியா? அவன் முன்னாடி. அவன் முண்டாட்டி புள்ள வத்தா அது யார் புள்ள? ஏன் புள்ள? உன் முண்டாட்டி புள்ள வத்தா ஓம் புள்ள. ஆமா. உன் மரத்துல இருந்து பழம் வந்தா யார் பழம்? அது மாம்பழம்யா. எப்பறா? மாம்பழம் வர்றதுக்கு மாங்கொட்டை வச்சேன். ஓ மாங்கன்று வர்றதுக்கு மாங்கொட்டை. மாங்கன்று வர்றதுக்கு மாங்கொட்டை வச்சது. சரி. பிள்ளை வர்றதுக்கு இவன் இனி யாருன்னு தெரிகின்றதா? யாருன்னு சொல்லுங்க. தெரியாம தெரியாதா? யாரென்று தெரிகின்றதா? உங்களை பார்க்கல தெரியுதா தெரியலையா? இவங்க மச்சினமா தெரியுது. சாமியார் தானே நீங்க? இந்த படத்துக்கு இருக்காங்கல்ல. அடியன் உலகம் சுற்றும் வாலிபன். ஏய் எம்ஜிஆர்ரா. சார் வணக்கம் சார். ஐயா நான் பார்த்ததே இல்ல. எம்ஜிஆர் இப்படி தான் இருப்பாரடா. ஓதிட்டாளே எம்ஜிஆர் தானே. இப்படி தான் இருப்பாரா எம்ஜிஆர்? ஏய் இவர்தான் சொன்னாரு. அரே டீ சாப்பிடுங்க. இல்ல இங்க வர. ஐயாடா அவர்லாம் எவ்வளவு பெரிய ஐயா. ஐயா இங்க வாங்க. உலகம் சுற்றும் வாலிபன்னா எல்லா உலகத்திலையும் சுத்தி கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அடியன் என்னுடைய நாமோதயம். எல்லா உலகத்தையும் சுத்துவீங்க. நம்மால 3 பேரும் உலகத்தையும் சுத்த 2 பாடிய காணா. அடியன் நாரதர் என்பார்கள் என்னை. நீங்க நாரதர்? ஆமா. இதெல்லாம் 10 5 ஆளு வாங்கி கட்டிங் போட்டு இப்படி தொங்குதுன்றாரு. கட்டிங் மட்டும் போடல, சாமியார் வேஷம் போட்டு இருக்கவங்க எல்லாம் ஏமாத்தி சாமியார் வேஷம் போடுற. யார கேக்குறீங்க? சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்த. நீ என்ன என்னைய குத்துற? அது 11 மணிக்கு மேல வச்சுனா பச விட்டவனு வசூல் பண்ற. நாரதர் நானு.
நீங்க நாரதர் எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ககனம். இப்படி வந்துட்டீங்களா? எப்படி? மேலூர்ல இருந்து இப்படியே திருப்பத்தூர் இப்படி இந்த வரலையா? ஏய் நான் மேலூர்னா மேல் உலகத்தை மேலோகத்துல சுருக்கி இருந்து வராரா? மேலோகத்துல இருந்து ககன மார்க்கமா ககனம் ஓ ககனம்னா பறந்து வர்றது. நீங்க ஆ. நீங்க பறந்து வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். நீங்க பறந்து வந்தீங்க. யாருக்கு தெரியாம வந்திருக்காரு. நீங்க அப்படி வல்லைங்கிற. என்ன வந்த எனக்கு தெரியாதா? ஐயா வல்லைங்கிற அப்புறம் வந்த எனக்கு தெரியாதுன்னா? தம்பி நீ கதை பேசுறதெல்லாம் சரிதான். சரி. உண்மையை பொய்ன்னு பேசக்கூடாது. நீங்க அப்படி வல்ல. வந்த எனக்கு தெரியும். வல்லைங்கிற நான் தான் பார்த்தேன். இந்த வண்டியில தான் 7:45 இங்க வந்து சாப்பாடு ரூட் கேட்டேன். இந்த வண்டியில எத்தனை மீன் வாங்கினாரு? வறுத்த மீன் 3. அட பாவி. அவங்க அப்படி சாப்பாடு வைக்கிறோம். அதுல நம்மளால சோறு இருக்கான்னு கேட்கிறேன். மசாலா முட்டை டேய் 12:45 பார்த்து இந்த மசித அப்படி சுத்திக்கி இருந்தீங்க. 12:49க்கு இந்த தூக்குச்சட்டி பிட்டிங் தாச்சு. கிரகம் நாராயணா நீ சொல்வதெல்லாம் ஆமாண்ணே இதெல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். முட்டை கொஞ்சம் ஐயா நீங்க சொல்றது கார்த்தி, நான் சொல்றது நாரதர். நாரதர். சரி நீங்க நாரதர் மேலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா இங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க? எனக்கு 1000 வேலை இருக்குன்னா வெங்காயம் நீ எதுக்கு என்ன தடுத்த? என்னங்க 1000 வேலைனா எங்க இடத்துல இருந்து 1000 வேலைனா? எது ஓயடா? இந்த இடம் ஓயாண்டு இடம் எம்முடையது. எங்க இடம்ங்க அது? இடம் எமக்கு சொந்தம். இடம் எங்களுக்கு சொந்தம். எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எங்க ஏலத்துல உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க? மருதமணி கார்த்திகை எல்லாம் சொல்லுவீங்கன்னா நாங்க பேரை எழுதி போட்டுருக்கோம். இது மாதிரி பிரச்சனை ஒண்ணு சொல்லிட்டு நாங்க உண்மையா எழுதிட்டோம். டேய் இடம் என்னுடையதுயா. நான் நிரூபிப்பேன். ஐயா நான் நிரூபிப்பேன். நீ நிரூபிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்க? எனக்கு இது இருக்குல. என்ன வச்சிருக்க நீனே? அத்தாச்சி இருக்கு. அத்தாச்சி நீ தான் வச்சிருக்கியா? அம்மா இப்ப வரே வச்சிருக்காரு. இப்பதே வச்சிருக்காருன்னா அப்புறம் இதுக்கு அதுக்கு முன்னாடி மேல எங்க அண்ணன் இந்தாளா? அம்மா இந்த ஆளுக்கு முன்னாடி எங்க அப்பா. சரி இத்தனை பேர் வச்சிருந்தீங்க அத்தாச்சியோட நிலம் பண்ண. அது இருக்கு பத்திரமா இருக்கு. அது தரவு பையில மடிச்சு வச்சிருக்கோங்க. மடிச்சு வச்சிருக்கீங்க. என்ன தரா சொல்றீங்க? நீங்க எதை கேக்குறீங்க? அத்தாச்சினா நீங்க எந்த அத்தாச்சி வச்சிருக்கீங்க? முதல்ல எங்க அப்பா வச்சிருந்தாரு, அப்புறம் அதுக்கு மேல எங்க தாத்தா வச்சிருந்தாரு. பழைய கேசாடா. எங்க எந்த காசா இருந்தாலும் வச்சிருக்கோம்ல அத்தாச்சியா. இதெல்லாம் தவறியா? அண்ணன் முண்டாட்டி வந்து அம்மாவுக்கு சமம்டா. ஐயா அந்த அத்தாச்சி இல்லங்க. சண்டை எழுத்துட்டு குடும்பத்துல சந்தையா அத்தாச்சினா அதத்தாயா சொல்லுவாங்க. அத்தாச்சினா அந்த அத்தாச்சி இல்ல, இடத்துக்குள்ள அத்தாச்சி. சத்தமா அப்படிலாம் வேணாம்னே. நீ தகட போற இடத்துக்குள்ள அத்தாச்சி. அது அத்தாச்சி இல்லடா எருமை. அத்தாச்சி இட்டு போடு. இட்டு போடணுமா? அத்தாச்சி இட்டு போட்டாதே ஆதாரம்னு அர்த்தம். ஓஹோ சரி உங்க என்னைய பத்தி விஷயம் கேட்டுட்டீங்க. சரி நான் உள்ள நிறைய பெண்களை சந்திக்கணும். அப்படியா? நீங்க 2 பேரும் போயிட்டு என்ன பண்றீங்கன்னா காலத்தை நேரத்தை வீணடிக்காம உள்ள இருக்க பொம்பளை பிள்ளைகளை கூட்டியாந்து விடுங்க. அடடா இது நல்ல கதையால இருக்கு. நாங்க வரவும் டக்குன்னு பொம்பளையில கூட்டியாந்து விடணுமா? அது கூட்டியாந்து விடுங்கடாவா. எப்படி பதவி? நாங்களே இன்னும் தொழில் மாத்தல. நாங்க அடுத்த வருஷம் இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா 2 பேரும்? யார் நீங்க? நாரதருங்கிறீங்க அது ரைட்டு. உங்க அப்பா யாரு அத சொல்லுங்க. இதெல்லாம் நீ கேட்டு என்ன பண்ண போற? யார் தெரிஞ்சுக்கணும்ல. நாரதர்னா யாருமே என்னன்னு தெரியணும்ல. சும்மா அது ஒரு ஆளை என்னைய பாக்குறாரு தம்பி கார்த்திக் ராஜா உங்க அப்பா யாரு என்ன ஒரு நீங்க நாரதருங்கிறீங்க. யோ நீ என்ன விசாரிச்சதெல்லாம் போது நான் ஆளை குட்டியாண்டி நான் பேசுற உள்ள ஆள் இருக்கு. நீங்க வேணா போங்க உள்ள. தங்கச்சி நீ தூங்குமா? போடா. ஏன் எங்கட பார்த்தா உங்களுக்கு மனசுல தெரியலையா? மனுஷனா தெரியுதியா? நான் பேசுறது உள்ள ஆள் இருக்கு. புராணம் பேச எங்கட பேசி பாருங்க. எங்கட பேசி ஜெயிச்சுட்டா அப்புறம் போங்க உள்ள. நான் என்ன பேசணும்னு சொல்லி கவனிச்சீங்களா? என்ன வேணாலும் பேசுவான். நான் புராணம் பேசணும். நீங்க 2 உள்ள போங்க. நாங்க ஒண்ணும் தெரியாதுங்களா? டேய் நீங்க கோமாளியா? கோமாளி என்ன ஒண்ணும் தெரியாம வருவாங்க? சும்மா போன வாரம்லாம் சூடாகுடி சந்தையில அண்ணனுக்கு 1500 ரூபாய்க்கு புக்கு வாங்கி கொடுத்தேன். என்ன புக்கு? சமையல் குறிப்பு. தம்பி வேணாம் தம்பி. நீங்க ஏன்னா நான் உங்கள்ட்ட எல்லாம் பேசுனா அது தவறாகி போயிடும். ஏன் தவறாது? என்னையா நாரதர் போய் உங்கள்ட்ட போய் புராணம் பேசிக்கிறேன். நீங்க பேசுறது அந்த ஆளு வெளியே போயிருக்கேன். இவன் எல்லாம் பார்த்தா மிச்சம் தின்னுருக்கேன். இனிமே மிஷின் இதாகி வெளியே போய் 4 வருவேன். ஏன் தெரியுமா? நம்மளை பார்த்து பயப்படுறாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? எதா இருந்தாலும் பேசுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமா? சரியா நான் பேசுறேன். ஒருவேளை நான் பேசுற கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியலைன்னா பதில் சொல்ல முடியாம வர நாங்க சும்மா வரோம். யா என்ன உன்னை துண்டுட்டு ஆளு எங்க? அந்த ஜீவன் எங்க? அண்ணா
பாரா எனக்கு பக்கு பக்கு உள்ளுக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்க ஒரு வயலும் கூப்பிடல உன்னைய. ஐயா நீ தான் சும்மா இருந்தால கிளச்சி விட்ட. கேக்குற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலைனா சரி பதில் சொல்ல காலையில கும்பிட்டு விழுகிறியா? பதில் சொல்ல முடியலன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு நாங்க அப்படி பதில் சொல்ல முடியாம போயிருச்சுன்னா அங்க மட்டும் இல்ல இவ்வளவு மக்கள் மத்தியில காலை தொட்டு கும்பிடுறோம். சும்மா இல்ல தெய்வத்தை முன்னுக்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு நாள் மருதமணி கார்த்திகராஜான்னு ஒரு பேரோட நீங்க போய்க்கிறீங்க. அந்த பேரை என்னைய சந்திச்சு நீங்க கெடுத்துக்கிறாங்க. மரியாதையா சொல்லிட்டு உள்ள போயிரு. ஒண்ணு வெற்றியில இருக்கணும் இல்லைன்னா தோல்வியா இருக்கணும். நம்ம வாழ்க்கை இதுவரை வெற்றி தான். அப்படி தோல்வி வந்தா அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க காலை தொட்டு கும்பிடுறோம். சரியா? ஏன்னா இன்னைக்கு இந்த நாடகம் வச்சவங்க இன்னையோட சரி எதுக்குடா அவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு குட்டி யாரு? தேவையில்லாம 20,000 போச்சே அப்படின்னு அவங்க வேதனைப்படுற அளவுக்கு பாப்பா. உங்க ரெண்டு பேத்தையும் இன்னைக்கு செய்யற செய்கையில பாப்பா ஐயா அந்த அந்த பாயில மிச்சர் இருக்குன்னு போ. ஐயா இங்க வாங்க. ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு கேள்வி வச்சிருக்கேன். நல்லா இருக்காங்க. இது என்ன இடம்? இதா கும்பிடுதலாம். இது என்ன இடம்யா? நாடாமேட தம்பி நான் கோவக்கார முனிவர் திடீர்னு சாபம்லாம் கொடுப்பேன். அப்ப நீ பேசுற சாவ எனக்குலாம் புள்ள ஒட்டி இருக்கு பொம்பளை சாமி சாவை கொடுத்தீங்கடா ஒரு 3 சாவை கொடுங்க. சாவடா. ஏய் வெட்ட வாயிடா லூசு பையில கோழிகள்டா. எனக்கு முரட்டு லூசு கோழி சேர்த்து கொடுங்க. சாமி சாமி அப்ப 4 சாவை 4 கோழியா கொடுங்க. நாளைக்கு தண்ணி வாங்கி அடிப்போம் அந்த செவல வச்சு. ஏய் சாமி எடுக்கிற சாவை எவ்வளவு வளர்க்கணும்டா. ஏய் நல்லா பழுது. ஏய் நான் என்ன ஒரு சாபம் கொடுத்தேன்னா ஒரு சபிச்சிருவேன். ரொம்ப தங்கமா போச்சு. ஐயா நீங்க சமைங்க பெப்பர் போட்டு சமைங்க. சரிடா. இவன் திங்கிறது மசாலா பொடி. ஐயா அத்தி மசாலா பொடி தூக்கலா போட்டு உங்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. உங்க குலக்கடவுள் யாரு? முருகன். முருகன் யாரோட அவதாரம் தெரியுமா? முருகன் வந்து யாரோட அவதாரம்னா மச்சே முருகன் முருகன் சொல்றோம்ல. அவர் யாரோட அவதாரம் கேக்குறாப்புல நீ பேசு. ஏய் அவருக்கு அவதாரம் போடல. அவதாரம் போடலையா? முருகனுக்கு எதுக்கு அவதாரம்? முருகன்ங்கிற பேருக்குள்ள எத்தனை சாமி அடக்கம் சொல்லு. முருகன் பேருக்குள்ள வந்து அண்ணே நீ பேசிக்கிட்டு இரு. நீ இருக்க தப்புறாம நான் இருக்கேன். நீ பேசிக்கிட்டு சூரக்குடி வர போட்டு ஆளு டீ வேண்டாம். தெரியுமா தெரியாதா? நீங்க பேசுனேன். முருகனோட என்ன கேட்டீங்க? முருகன்ற தெய்வத்துக்குள்ள எத்தனை தெய்வம் அடக்கம்? முருகனுடைய தெய்வத்துக்குள்ள எத்தனை அடக்கம்னா அதாகப்பட்டது 1940 முருகன் எங்கட 1900 வந்தாரு. ஐயா முன்னால எதா இருந்தாலும் ஒரு வரலாறு முறையா சொல்லணும். ஆமே பொறுமையா இருங்க. பதில் சொல்லுவோம். நீ யோசி நீ வா. சிவனுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? என்ன இது தெரியாதா? எத்தனை பிள்ளைங்க தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். நீ சொல்லு. ஏய் மரியாதையா வந்துருங்க வா. மரியாதையா வந்துரு. போய் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். வரியா சபிக்கவா? சும்மா சபிக்க மாட்டேன். பொட்டனாயா போட்டும் சபிப்பேன். சும்மா தப்பிக்க மாட்டாரு. டேய் வாடா. இந்த இப்போ முதல்ல கிளப்பிடுறா. அது கிடக்கட்டும். மேடம் முன்னுக்கு தர்த்தனி பிடிச்ச மாதிரி. ஐயா உங்கள்ட்ட தான் கேக்குறேன். சிவனுக்கு அண்ணா எத்தனை உள்ளனே? சிவனுக்கு பிள்ளைங்க 3 பேரு. யாராரு? பரப்பையா தங்கராஜு மாயாண்டி. மாயாண்டி தானே முதல்ல பிறந்தவரு. ஏய் நான் கேட்ட பரமசிவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டீங்களா? அதத்தாயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்பையா மாயாண்டி சுப்பையா வரா பேரு முத்தையா. முத்தையோட மூத்தாவே. அம்மா இவனுக்கு 100 மிச்சர் பாக்கெட் வாங்கி கொடுங்கம்மா. நீ எந்த 3 பேரு. எந்த பரமசிவன்? பரமசிவன் தெரியாத நம்ம பஞ்சர் கடை வச்சிருக்கல சூரக்குடி முக்குல அந்த 4 ரோட்ல. பரம்னா உலகம். இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன் சிவபெருமானியா? சிவபெருமான்கா ஐயா அந்த அப்படி கேட்க வேண்டியது. ஏங்க ஓடிக்கிட்டு சிவன் இப்ப நான் கேக்குறேன் பாருங்களே. அந்த அவங்க பத்தி நம்ம இப்ப பேச. சிவனுக்கு பிள்ளைங்க நான் சொல்றேன் ஐயோ, கேளு. வேணாம். அந்த ஆளுங்க அங்க பிரச்சனை. எதே ஐயா அது போன வருஷம் கோயில் வரி கொடுக்குறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நீ பேசிக்க. நாங்களும் அவங்கள சத்தியமத்தியம் பண்ணியிருக்கோம். முருகனுக்கு மொத்தம் எத்தனை படை வீடு? ஏன் அந்த கேள்வி மாத்திட்டாரு? பயந்துட்டாரு சொல்லி புள்வாங்க. நம்மனால பயம் இருக்கா? சாமி சிவனுக்கு 3 பிள்ளைய. யாராரு?
முருகன், ஐயப்பன், கணேசன். கரெக்டா சொல்லிட்டேன். அப்புறம் முதல் புள்ள விநாயகருங்களா? முதல் பிள்ளை விநாயகர். விநாயகருக்கு அடுத்து யாரு? விநாயகருக்கு அடுத்து யாரா? விநாயகருக்கு அடுத்து முருகன். முருகனுக்கு அடுத்து ஐயப்பன். ஐயப்பனுக்கு அடுத்து மூணு பாரதி மிருதங்கம். மூணு உள்ளதான சொன்னா. ஐயப்பனுக்கு தம்பி இருக்கா இல்லையா? யாரு? ஈப்பில் விளாக்குற மாணிக்கம். ஏய், அது பேர் மாணிக்கம் இல்லடா, விளக்கண்ண. மாணிக்கம் ஆகத்தாடு வேற. மாணிக்கம் இல்ல. முருகனுக்கு மொத்தம் எத்தனை படை வீடுன்னு கேட்டேன். 6. என்னென்ன வீடு எங்க எங்க இருக்கு? இது என்ன இது கூட தெரியா? 6 வீடு தானே. எங்க எங்க இருக்கு? எங்க இருக்கா? முதல்ல என்னென்ன வீடுன்னு சொல்லு, அது எங்க எங்க இருக்குன்னு சொல்லு. ஓலை வீடு, குடிசை வீடு, 2, ஓட்டு வீடு, 3, சிமெண்ட் சீட்டு, 4, கூலிங் சீட்டு, 5, டவுல் மாடி. 6. ஏய் ஏய், பிச்சிட்டானே. முருகன் எந்த ஊர்லடா டவுல் மாடி கட்டி வீடு இருக்காரு? சத்தியமா அவர் காரைக்குடியில சூடாமணிபுரத்தில் 3வது தெருவில் இருக்காரு. யார நார ஐயா, நான் கடவுள் முருகனுக்கு எத்தனை வீடுடா? அதான் அதான் 6 வீடு. எந்தெந்த ஊர்ல இருக்கு? எந்தெந்த ஊர்ல இருக்குங்க? அந்த வீடு எப்படி உருவாச்சு? எப்படி உருவாச்சு? சரி, இப்படி நான் எந்தெந்த அது எப்படி உருவாச்சுன்னு சொன்னாலே வந்துருவீங்க. இந்த 6 படை வீடு முருகனுக்கு எப்படி உருவாச்சு? அது எப்படின்னா பனையில் ஏறி ஓலையை வெட்டி காய போட்டு, அது ரொம்ப காயப்பட்டா ஓலை நெறிஞ்சு போயிடும். அதோட அந்த பதத்தோட மிதித்து கட்டினா அது ஓலை வீடு. குடிசை வீடுனா அது அந்த தென்னை அந்த அதை நல்லா காய போட்டு பின்னி அது கட்டினா குடிசை வீடு. ஓட்டு வீடுனா மானாமரில் டவுல் யானை ஓடு வைக்கும். ரெட்டை யானை. ஐயோ, பேரை மாற்றினோட அடிக்கிறானே. ரெட்டை யானை ஓடு 22 ரூபா வரும். அதுக்கு மஞ்சள் பட்டியல் ஒன்றுக்கு பேசியே சாமியை விரட்டிட்டாங்க. 1க்கு 1.5 அது பட்டியல் வாங்கி 2 ஞானி வாங்கி அடிக்கணும்னு. சென்ட்ரிங் ஞானி அப்படியே சரியா உட்காரு. அந்த தவு அப்படியே ஓட்டு விடு. அது சிமெண்ட் சீட்னா அது 6 அடி நீளம் இருக்கு, 3 அடி ஆகலாம். அது 480 ரூபா வந்துச்சு. இப்போ எவ்வளோ ரேட்டு போடுறேன்? 590 ரூபா. அந்த சீட்டு வாங்கி கொண்டி போட்டோம், இல்லைன்னா காற்றுக்கு பிடிக்கிட்டு போயிடும். அதை போட்டோம்னா அது சிமெண்ட் சீட்டு விடு. கூலிங் சீட்னா புழு கலர்ல இருக்கும். ஒரு சீட் 1300 ரூபாய். 1350 ரூபா. இப்போ ஏற்றிட்டாங்க. 1350 ரூபா அந்த சீட்டு வாங்கி அது நெருக்க போடப்பட 2 கொண்டி ஒரு இதுக்கு குறைஞ்சபட்சம் 9 அடி சீட்டுனா உனக்கு அண்ணே 2 அடிக்கு 1 தானே போடணும். 2 அடிக்கு 1 போட்டோம்னாலும் 9 கிளம்பு வருது. நீ கொண்டி ஓட்டதெல்லாம் போதும் வெங்காயம். அப்படியே அந்த மிஷின் டவுல் மாறினா மிஷின் காங்கிரீட் வச்சு போடணும். நல்லா பவர் பிளாக் வச்சு 16 mm 12 போட்டால் அது நச்சுன்னு சூப்பராக இருக்கும். நீ கொரோனா டயத்தில் கொத்தனார் வேலைக்கு போகணுங்கிறத இப்போ சரியாக காமிக்கிறீல. என்னென்ன எப்படி இருக்காப்ல சொல்லிக்கிட்டே. நான் தவறா எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்க. 2 முழக்க போறீங்க. முருகனுக்கு புராண அடிப்படையில் எத்தனை வீடுனா 6 படை வீடு. இந்த 6 படை வீடு எங்க இருக்குன்னு நான் சொல்றீங்க கேளுங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி. அதான் சொல்றான்னா டவுல் மாடியா? அப்படி கேட்க முடியானே. பழனி, சுவாமிமலை, திருத்தணி தெரியாம இருக்கு. திருத்தணி, வளமுதிர்ச்சோலை. வளமுதிர்ச்சோலை முருகனுக்கு 3வது படை வீடு எது? பழனி. பழனியில முருகன் எங்க இருக்காரு? மலையில இருக்காரு. இது ஒரு கேள்வியா? ஐயோ, நான் மாதம் போயிட்டு பஞ்சாபம் வாங்கி நக்கிட்டு வருவேன். ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டாலும் ரைட்டு. பழனியில மலை எங்க இருப்பாரு? பழனியில முருகன் எங்க இருப்பாருன்னு இதெல்லாம் சின்ன பிள்ளைய கூட்டு கேட்டாலும் தெரியும். எங்களை கேட்கறீங்க, அதுக்கு என் தம்பியோட கேட்டுக்கலாம். நீ நேரத்தை பார்க்காதீங்க, இருக்கிற அறிவு இல்லாம போயிடுறேன். மலையிலாயா இருக்காங்க? மலைக்கு பேர் இல்லையாடா? அதே பழனி மலை. பழனிங்கிறது ஊரு. பெரிய கோவக்காரன். அண்ணே நல்லா கவனிங்க, பழனிங்கிறது ஊரு பேரு. இப்ப இது வேள்வி மலைங்கிற இது எங்க இருக்கு? இது குறிஞ்சி நிலத்துல இருக்கு. குறிஞ்சி நிலத்துல சிற்றூர்ல இருக்கு. ஆமா, சிற்றூர் இந்த இருக்குல. ஊர் பேர் என்ன? சிற்றூர். சிற்றூர்ல அந்த மலைக்கு பேர் என்ன? இது பீனாமலை, இது சின்ன மலை. எந்த மலை வாங்க வா, மலை இருக்குல்ல. அந்த மாதிரி பழனிங்கிற ஊர்ல முருகன் எந்த மலையில உட்கார்ந்திருக்காரு? அந்த பழனி மலையில. பழனிங்கிறது ஊர் பேரு. அண்ணே நல்லா மாட்டி விட்டு எங்கிட்டா போயிடலாம்டா. அவர் சொல்றாரு, நான் பழனி மலையில முருகன் இருக்குங்கிறேன்.
அதெல்லாம் இல்ல மலையில எந்த மலையில இருக்காருன்னு கேக்குறாரு. வாங்க போய் பார்த்து வந்துருவோம். பழனி மலையில இருக்கிற முருகனுக்கு என்ன பேரு? ஏய் டிரைவர் சுப்பு எழுப்புடா. ஏய் வண்டி எடுத்துடா. ஏய் அப்பதான்டா டிரைவர். டேய் உங்க என்னடி கூப்பிடுறீங்க? டேய் வாடா இங்க வாடா பள்ளி போற. தூக்கம் வராத இருக்கடா அவங்களுக்கு. கிறுக்கு பிடிச்சவங்களா லூஸ் மாதிரி எடுக்கறாங்க. டேய் முருகனுக்கு பழனில என்னையா பேரு? முருகனுக்கு வந்து முருகன் தாயா. உன் தலையில தீயத்தாண்டா பத்த வைக்க போறேன். அப்புறம் ஏன் தீய பத்த வச்சா தீ கொளுத்தின் பேர் வைப்பாங்களா? உண்மையிலே உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியலையா இல்ல தெரியாம தான் கேக்குறீங்களா? யாராவது கிறுக்குத்தனமா கேள்வி கேட்பாங்களா? முருகனுக்கு போய் என்ன வருது கேட்டா முருகனுக்கு முருகன் தானே. என்ன சாமி கேள்வி கேட்கறான்டா? ஏன்னா ஒவ்வொரு கோயில்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கா முருகனுக்கு. ஓ அப்படி கேக்குறீங்களா? உங்களை சந்திச்சா நான் கிறுக்குத்தனமா கேக்குறேன். அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. பழனில முருகனுக்கு என்ன பேரு? ஆண்டி. பழனி ஆண்டியா? ஆண்டி. அட அது அவர் போன வேஷம்டா. ராஜ அலங்காரம்டா. ராஜ அலங்காரம். நீ ரெண்டே மரியாதை உள்ள ஓடிறீங்க. ஏப்ப கோச்சிக்கிறீங்க? மரியாதை உள்ள போய். அப்போ ஏன் கோச்சிக்கிறீங்க? பதில சொல்லியா பழனில முருகனுக்கு என்ன பேரு? ஐயோ நான் சொன்ன மாதிரி வண்டி எடுத்து நம்ம போயிட்டு பார்த்து வந்துடுவோம். அன்னைக்கு இருட்டில் போனே ஒன்றும் தெரியல. அது என்னோட பேர் போட்டு தானா போட்டுனேன். ஐயா 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 தண்டவாணி. என்ன தண்டபாணி? தண்டாயுதபாணி தெரியாதா சாமி? இப்ப யார் அங்கிட்டு சொன்னீங்களா? இல்ல இல்ல இந்த ஆளுன்னு சொல்லவே. எப்படா மழை வந்து நாடா நிக்கும் சாமாங்கி லவப்பும் ரெடியா இருக்காங்க. அழுத்தி விடல வேண்டிட்டே இருக்கான். திருச்செந்தூர்ல என்ன பேருன்னு கேட்டா செந்திலாண்டவர். ஆமா. அந்த மாதிரி பழனியில என்ன பேரு? பால தண்டாயுதபாணி. பால தண்டா. ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? அவர் எந்த நேரமும் தண்டோட தான் இருப்பாரு. கைய உண்மைதான் ஏத்தல. கையில விட்டுறதுனால தண்டாயுதபாணி. நீதானே குருசாமி. எங்க வாத்தியாரே நீதான்டா. என்ன இங்கே கொண்டு வர வைக்கிற? எங்க வாத்தியாரே. சரி பழனி மலையில பால தண்டாயுதபாணின்னு சொல்றோம்ல. ஆமா. முருகனுக்கு பேர் அங்க. முருகன் அங்க எந்த கோலத்துல காட்சி தர்றார்? ஆண்டி கோலத்துல. ஆண்டியை வேண்டினால் அரசனாவான். வேண்டியதை தருவான். ஆண்டி கோலம்னா என்ன கோலம்? ஆண்டி கோலம்னா தெரியாதா? ஏய் எனக்கு தெரியும்டா. நான் தெரிஞ்சாயா கேக்குறீங்க? அப்புறம் தெரியாதறியான்னு என்ன கடுப்பேத்துறீங்க? ஆண்டி கோலம்னா கோவணத்தோட இருக்கிறது. அப்படி சொல்லு. கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பேர் என்ன? தண்டு தாங்கி. உடனே வாங்கனாச்சத பூயாக்கி விட்டியா? என்ன பேரு? தண்டு தாங்கி. வாவே வாடா மரியாதையா வா. இங்க வாயா. அடங்க வா. அட வாடா. ஏய் சாமி கூப்பிடுறாங்க போ. இங்க வா. இங்க வா. அடிக்க மாட்டி வாடா. அட அடிக்கல வா. இங்க வா. சாமி ஆதினால வளங்கற கூப்பிடுறாங்க. வாவே. முருகன் கையில தண்டத்தை பிடிச்சிருக்காரு. ஆமா. கோவணம் காலுக்குள்ள கட்டியிருக்காரு. எந்த தண்டை உங்க நடுவுல தாங்குது? எதடா தாங்குது? ஐயா இது கவர் போட்டு கட்டுவாங்கல்ல. சரி நான் நீ புராணத்துல உங்கள்ட்ட கேட்கலையா? நீ விவசாயி தானையா? ஆமா விவசாயி தானவா? தினமும் பூ எடுக்கிற மாதிரி போடுறீல. ஆமா. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கறீங்க பதில சொல்லுங்க. இயற்கையினுடைய அடிப்படையில பூ பூத்து காய் வைக்கிறதான இயற்கை. ஒன்னு எடுத்தா வாயா முன்னாடி நிக்கிற கேட்க மாட்டேங்களா? அவனுக்கு வேற கேள்வி இருக்க. அவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் கேட்பேன். சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் கேட்பேன். ஐயோ பூ பூக்கும், காய் காய்க்கணும், பழம் பழுக்கணும். என்ன ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? இதுதான் இயற்கை. பூக்கணும், காய்க்கணும், பழுக்கணும். ஆனா ஒரு செடி பூக்கும், செடியோ மரமோ கொடியோ அது நீ எதை வேணா கணக்குல வச்சுக்க. பூக்கும், காய்க்கும், பழுக்காது. பூக்கும் ஏய் பூக்கும் காய்க்கும் ஆனா பழுக்காது. அது என்ன? தம்பி பூக்கும் காய்க்கும் பழுக்காது. இது தெரியாதா? பூக்கும் காய்க்கும் பழுக்காதா? பூக்கும் காய்க்கும் பழுக்காது. அதெல்லாம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. பூக்கும் காய்க்கும் பழுக்காதுன்னா அப்புறம் அது என்ன மயிருக்கு அந்த பழம்? ஏய் பூக்கும் காய்க்கும் பழுக்காது. ஏ அருமையான கேள்வி. உண்மையிலே சாமி இது அருமையான கேள்வி. கேள்வி காய்க்கும் பழுக்காது. ஏண்டா கேள்வி நல்ல கேள்விதாயா. பதில் பூக்கும் காய்க்கும் பழுக்காது. இதான் உங்க கேள்வி. வயிற்று பின்னாடி போயிட்டு வா.
அவர் முருகனுக்கு நாரதர் பாடுறவர் தானே? அவர்கிட்ட போய் கேட்டு டேய், டேய். குண்டே, எவ்வளவு தைரியமா எவ்வளவு பெரிய சபையில காலத்தட்டு கும்புறோம்னு அது ஏன்டா நீங்க சவால் விடுவீங்க? பூக்கும் காய்க்கும் பழுக்காது. அது என்ன, அது காய்ச்சது பழுக்காம இருக்காதே. இது நீ யோசி. அவனுக்கு தள்ளு, இங்க வா. அதை இருந்தாலும் யோசிக்கிற. இப்ப நான் அவன்கிட்ட கேட்கிறேன், அவர்கிட்ட பூக்கும் காய்க்கும் பழுக்காது. ஆமா ஓன்ட்ட பூக்கும், அவருக்காவது பரவாயில்ல, பூக்கும் காய்க்கும் பழுக்காது. உன்கிட்ட பூக்கும் காய்க்காது. நம்ம தான் காய்க்கவே இல்லை நமக்கு. பூத்தவே காணாம போச்சு. பூக்கும், அதுக்கப்புறம் அது காய்க்காது. காய்க்காம போயிருமா? பூத்தது காய்க்காது. நீங்க டீ கட்டியில வாங்கிட்டு வந்துடுறா. இல்ல, இது ரெண்டாவது கேள்வி. பூக்கிறத பார்க்க முடியாது, காய்க்கிறத பார்க்கலாம். பூத்தா தானே காய்க்கும். ஆமா, பூக்கிறத பார்க்க முடியாது, காய்க்கும். பூக்கிறத பூக்கு நீ வாவே. பூக்கும் காய்க்கும் பழுக்காது. அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பேன். என்னது சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. தேவையில்லாம போட்டு தற்கட்ட ஆரம்பிங்க. நான் வள்ளி வரைச்சுறேன். ஏய், கதை விரும்புறாங்க. அதே நேரம் ஆயிடுச்சு. 2 மணிக்கு முடிச்ச நாடாத்து. நல்ல மானம் உள்ளவங்க, சூடு சொரண சோறு திங்கிற ஆளுகளா இருந்தா. ஒன்றும் தெரியாம ஒன்றும் இல்லை. வள்ளி தர்க்கம் ஆடணும்ல, நேரம் ஆச்சுல. என்னன்னு அண்ணே, பதில் சொல்ல நியாயமா பேசணும். சும்மா காமெடிங்கிற கிழமை பதில் சொல்லனா காலில் கும்பிட்டு விழுந்து சொன்னாங்கல்ல. பூக்கும் காய்க்கும் பழுக்காது வந்து பூக்கா பழம். காலத்தொட்டு எந்த கேள்வி, இத்தனை கேள்வி எதுக்காக பதில் வந்துச்சா? மரியாதையா காலத்தொட்டு கும்பிட்டு போங்க. நாங்க பேசின மாதிரி இருப்பான். உண்மையிலேயே நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியலதான். அதுக்காக நாங்க காலத்தொட்டு கும்பிடுறோம்ட்டு கும்பிடாம நாங்க பொய் சொல்ல மாட்டோம். இங்க இருக்கவங்க எங்களை என்ன நினைப்பாங்க? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன், வேணாம். நீங்க எல்லாம் அந்த வயசுல அது இல்ல, அப்படி பேசாதீங்க. ஏய், வாங்கி வச்சிர பேர் கெட்டு போயிருமா உங்களுக்கு? பேர் கெட்டா கெட்டு போகுது. யூடியூப் உங்க யூடியூப் ஐயா, அப்படி நினைக்காதீங்க. கெட்டு போகும்னு நினைக்காதீங்க. போட்டினா நாளை பின்ன அவங்க எங்களை பேசிடக்கூடாது. இப்படி பேசுறாங்களே, என்ன இப்படி இருக்காங்கன்னு. நம்ம சொல் வாக்கு கரெக்டா இருக்கணும் இல்லையா? கார்த்திக் ராஜா மருதமணி தோத்து போய் காலில் விழுந்துருப்பான். வாங்கின தேதிக்கு போயிடுவோம். அன்னைக்கு ஒருத்தர் ரசியில எங்க பேரை சும்மா எழுதி கொடுத்துருக்கேன். அட்வான்ஸே வாங்காம நாங்க வரலைன்னு. அது மாதிரி எங்க பேரை கெடுக்கல. ஐயா, நீங்க அதான் சொன்ன கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியல. அது மாதிரி நாங்க சொன்ன மாதிரி காலத்தொட்டு கும்பிடுறோம். ஐயா, நீங்க எப்படி நில்லுங்க. அண்ணா இருந்தே அவ இப்படி நிக்கிறீங்க. அண்ணே, நீ ரெடியா? ஐயா, கேள்வி பதில் தெரியல எங்களுக்கு. சபையில மன்னிப்பு கேட்டு கும்பிட்டு விடு. எல்லாரும் போறோமா? என்னடா எக்ஸர்சைஸ் பண்றீங்களா? அதான் 50 தடவை கும்பிடணுமா? எத்தனை தடவை இருந்தாலும் இல்ல, எனக்கு தொப்பை ஒளியுது. அப்ப படுத்துக்கிட்டு எடுப்பா, சௌரியமா இருக்கு. டேய், வண்டி போட்டாவது கரெக்டா இருக்கு. குறைஞ்ச மாதிரி சாமி போதுமா? வலிக்க, கால் வலிக்கிற போது. என்னடா சொன்னீங்க? காலை தொட்டு கும்பிடுங்க. பதில் சொல்லனா என் காலத்தொட்டு கும்பிடுங்க. நீங்களே என்னமா குனிஞ்சு குனிஞ்சு பண்ணிக்கிறீங்களா? என்ன நாங்க சொன்னோம்மா உங்க காலத்தொட்டு கும்பிடுறோம்னு. காலத்தொட்டு கும்பிடுறோம்னு சொன்னா உங்க காலத்தொட்டு கும்பிடுறோம்னு சொல்லலையே. திருப்பிட்டாங்க. ராஜா கேளுங்க, உங்க காலத்தொட்டு கும்பிடுறோம்னு சொன்னோமா? அல்ல, 1000 தடவை தொட்டு தொட்டு கும்பிடுறோம். சந்தோஷம் வந்தாரி. வாழ வைக்கக்கூடிய இந்த வந்தமிழ் நாட்டிலே தங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி சந்தோஷம் சாமி. உங்க பேரு? உன் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி. சுருக்குனா? சுருக்குனா சூனாப்பானா? அதையும் சுருக்குனா? வாசு. சரி, உள்ள ஏதோ சத்தம் கேட்டது. லேடிஸ் இருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த மலை ஏன் போகுது? லேடிஸ். சாமிட்ட இங்கிலீஷ் பேசலாமா? 2 பொங்கல். ஆமா, 2 பொங்கல் 2 உளுந்தவளை. டேய், சாம்பார் இருக்காடா? சரி, பொங்கல் நான் சாப்பிடலாமா? ஐயோ வேணாம், உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிறோம். சரி, 2 பெண்கள். நீங்க யார் யாரு? ஒன்று என் தங்கச்சி ஒன்று இருக்கு, என் ஆள் ஒன்று இருக்கு. அப்ப அந்த ஆளுக்கு என்ன ஆளு? அண்ணே, சாரி மன்னிச்சேனே. எங்க ஆளு? எங்க ஆளு? ஏடா, இதுல போய் என்னடா கூட்டணி வச்சீங்கன்னா விளங்குமாடா? லேடிஸ் பிரச்சனை. சரி, அது உங்க சௌரியம். பெண்களை அழைத்து வர. சரி, அழைத்து வர்றதெல்லாம் தெரியும். பிள்ளைகளை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இது அக்னி நட்சத்திர காலமாக இருக்கின்றது. நீங்க 3ஆம் நம்பர் ரூம்ல இருங்க.
வெறும் அறையினா நான் தங்குவதில்லை. சரி அதெல்லாம் ஏசி போட்டு விட்டுருக்கோம். குழு குழு அறைதானே. ஐயோ குழு குழுன்னு இருக்கு, 2 குடம் தண்ணி வேணா ஊற்றி விடுறாங்க படுங்க. கண்ணே விளையமா டேய் அது வேற நாடகம்டா. கட்டவும் நடக்குமா? இது வள்ளி கல்யாணம். அது ஆயாலே கண்ணு முழிக்க முடியாம வர்ற மாதிரி இருக்கு. நல்ல தூக்கமா? ஆமா நல்ல சிக்கனு மட்டனு சாப்பாடுனாலும் அப்படி சாப்பாடு போடணும். ஏன்னா அருமையான சாப்பாடு. அந்த உபாச நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலை ஏன் உசுர உன்னை பார்க்காம கண்ணு 2 தூங்காது நீ பேசாட்டி என் மனசு தாங்காது ஓய். நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூட சொல்லி கொடுத்தாங்களையே உசுரு உன்னை பார்க்காம தூங்காது. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்கலை ஏன் உசுர. மார்கழி மாசத்து பூவு ஆகுமே தோளிலே ஒரு மக்கள் ஊர்வலம் தானிடுவே அத்தி மரம் பூத்திருச்சு சுத்திக்குவோ கட்டழக கையில் கட்டுக்கவா பூச்சுக்குள்ள இனி அமுத மலர் குமுதம் பொழிவோய் கொய் கொய். நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன ஊர் சொல்லி கொடுத்தாங்களையே உசுரு உன்னை பார்க்காம தூங்காது நீ இல்லாட்டி என் மனசு ஏங்காது. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன ஊர் சொல்லி கொடுத்தாங்களையே உசுரு. ஆயிரம் வாசல் இதயம் இதில் ஆசை பிறந்தது இதுவரை அடங்கி கிடந்தது ஒரு வாலிப சோலையின் வாசலை தேடி திரிந்தது ஒரு பாடி அடைந்தது கட்டளை கட்டி வச்ச கட்டழகு கட்டிக்கவா 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 சந்தோஷம் உங்களின் சங்கீத மலருவோய். நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன ஊர் சொல்லி கொடுத்தாங்களையே உசுரு உன்னை பார்க்காம பேசாதே பேசாட்டி மனசு தாங்காது. ஓ, நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன சொல்லி கொடுத்தாங்களையே உசுரு. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை தாங்கலையே உசுரு. ஏன் என்னை கூப்பிட்டா? நாரதன் வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறார்? சுவாமி வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா. அச்சம்படன் கண்ண மறந்தாச்சா காத்தோடு காத்தா கலந்தாச்சா. ஓடியா போங்க போங்க. அடி நடையா பொறவரே பொறுத்திருங்க அனுவரே வினய வீராப்பு நினைச்சு நான் போட்ட மாறாப்பு ஏ வினய வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்ட மாறாப்பு. போ 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 போய்ட்டாரு. போ 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 போ. இந்த மரம் பாத்துக்கிட்டே ஏய் ஆட்டம் நல்லா இருக்குடா. அதே மாதிரி இன்னொரு தடவை. சுவாமி வணக்கம். அந்த ஆட்டம் மட்டும். எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டிங்க? கோயிலுக்கு மாலை ஓட்டுங்க. வாழ்க பல்லாண்டு. எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ் வாழ்க. 2 வயல்களையும் நம்பாத. நம்ம மாட்டேன்
அதனால குண்டு பையன் இந்த பையன் நம்ம என்ன அப்படின்னா வள்ளின்னு ஒரு பெண்மகள் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களை நம்புறேன். என்னோட பேச்சு இல்லை எனக்கு. அதனால நீங்க போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்க. அப்படியா? வள்ளியம்மா, கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதவங்க. வள்ளியம்மா, காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு அடைச்சு வச்சு பொழுதிருக்கு பறந்துருச்சு போனது மறந்துருச்சு. காட்டுக்குள்ளே காடு கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சு நீ போன தடம் பார்த்து தானே தானே தேடி வருவந்தன் வானே பார்க்க துடித்தேனே நானே முந்தானே உனக்காகத்தானே கிளி வேட்டை மொழி வேட்டையாடு பொதுவாக நான் தீயில் வாடு ராசாவி நான் எங்கே பாடு நான் எங்கே பொது கூடு ஆனாலும் சாமி ஆகாய பூமி ஆனாலும் ஏனெஞ்சு அலைப்பாயுது காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு இத போட்டு முளைக்காது இன்று இரவாகி போனேனே அன்று அன்று நீ போட்ட காது இன்று இன்று இவை மாறி போனாலே அன்று அன்று காட்டு காட்டுக்குள்ள காது கிளிய கண்டே. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்ணு இந்த பிள்ளை மாதிரியா திருப்பி திருச்சாங்க நீ ஆடுனா, அந்த ஆட்டம் நீ ஆடினா சூப்பரா இருக்கும். எப்படி? இந்த பிள்ளைய கண்ணு எப்படி திருப்பி திருச்சாங்க அடிங்க பாபா அந்த பிள்ளை மாதிரி ஆடுமா அந்த பிள்ளை ஆடுற மாதிரி நான் ஆடணும். ஆ திருப்பி திருச்சா நீங்க அண்ணன் அந்த பிள்ளைக்கு வந்து தங்கச்சிக்கு ஆடாதுடா. அண்ணே அண்ணே நான் தங்கச்சி வேணும். என்னத்த சொல்லவா அண்ணே? தங்கே அண்ணா அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். அண்ணே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் எந்த பாட்டு படிச்சாரா? காட்டுக்குள்ள காது கிளிய கண்டே. அண்ணே வணக்கம் அண்ணே. நீ தான்டா டிரைவர். வணக்கம்னு சொல்றேன், அண்ணன் எப்படி சொல்றாரு பத்தியா? இப்ப உள்ள இதுமா பேசல். அண்ணே தங்கச்சி அண்ணே ஒரு உண்மையை சொல்லடா. என்னங்கண்ணே? மன சங்கடப்பட மாட்டேன். நான் எதுக்குண்ணே சங்கடப்படுவேன்? தங்கச்சியை போய் நான் எப்படி சங்கடப்படுவேன்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால முதல்ல இருந்த காலம் இப்ப ஆள் சூப்பர் பிகரா இருக்கு. முகரே பாரு முகரே. தங்கச்சியை போய் யாராச்சும் சூப்பர் பிகர்னு சொல்லுவாங்களா? தங்கச்சி நம்ம சொல்லிக்கிறோம், அடுத்த சொன்னாலும் அதுக்கு அவரு தேவன அழைத்த காரணம் என்ன? சாமி வாங்க. வரவேண்டு வரவேண்டு சுவாமி. அண்ணாவையில் வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு வரவேற்பு. அத்திரி புத்தி சார். நீங்க தான் அந்த பிள்ளை அந்த ஆட்டோ ஒரு இன்னொரு ஆட்டோ ஆடுமா அத்திரி புத்தி சார். நாரதர் மாடுவாரு பொறுமை எங்க வச்சு அத்தனை புத்திரி பாச்சா எங்கிட்டாகாது. ஏ சாகல இங்க வா, அன்பளிப்பு வாங்கிடா வாடா. அன்பளி வேணாம், நீ நைஸா மிச்சர் பாக்கெட் வாங்க சொல்லுவேன். உனக்கு தாண்டா அன்பளிப்பு தரேன். பேர் சொல்லு. சங்கரன். சங்கரன் என் தம்பியா? இது பாசமதி நண்பண்ணன் சங்கரன் ஸ்ரீ கணேசன் பிரஸ் அண்ணே சங்கரன் பிரிண்டர்ஸ் அண்ணே கணேசன் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு பெருமைப்படுத்துகிறார்கள். எனது அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணே எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என் வணக்கம். வந்த
வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. சரி வாங்க இருங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சுச்சு. சம்பளம் கொடுப்பீங்க.